நம்ம தமிழை மேம்படுத்தணும், தமிழை படிக்க வைக்கணும், தமிழ் 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 இந்த நடப்பு ஆட்சி ஆளுங்கட்சி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே 85,000 பேர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. சரி, இது வேற ஒரு எக்ஸாமாக இருந்தால் சரி அப்படிங்கலாம். இப்போ ஒரு ஒரு விஏஓ தேர்வோ அப்படியோ வேற எதுவும் பார்த்தா முதுநிலை பட்டதாரி அதுக்கான குவாலிஃபிகேஷனே கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 3 டிகிரியாவது வச்சுருப்பாங்க. யூஜி பிஜி ஒரு ஒரு பிஎட்டு அந்த மாதிரி கூட ஒரு வச்சுருப்பாங்க. இதையும் பேச போனால் எம்பில் கூட வச்சுருப்பாங்க, பிஹெச்டி பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 3 முதல் 5 டிகிரி வச்சிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான தேர்வுலேயே வந்து 85,000 பேர் வந்து கிட்டத்தட்ட 36% நினைக்கிறேன். இவ்வளோ பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னா தமிழ் எங்கிருந்து வளர்க்கப்படுது? இங்கே தமிழகத்தில் அரசியலுக்கு மட்டும் தமிழ் வாழ்க, மற்றபடி இங்கே தமிழ் வந்து வளரலை அப்படின்னு தான் சொல்லலாம். இல்லை, அதுதான் சார் ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா தமிழகத்தில் பிறந்து வளர்ந்து தமிழில் படிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? கண்டிப்பாக இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் ஊரில் எங்கள் ஊரில் நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இமேஜினேஷனாக எடுத்துப்போமே. மேக்ஸிமம் காலையில் 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேன் சுற்றி வருது. குழந்தைகளை ஏற்றி விட்றோம். எல்லாத்தையும் எங்கே ஏற்றி விட்றோம்? மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, இதுக்கு மேலே இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸும் வந்தாச்சு. கரெக்டு தானே? எல்லா பிள்ளைகளையுமே அங்கே அனுப்புகிறோம். சரி, நல்ல விஷயம், நல்லா படிக்கட்டும். அவங்க படிக்கிறது தான் இந்தியாவோட வருங்காலம். கரெக்டு தானே? தமிழ் மொழி அங்கே வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா? அந்த மாதிரி பள்ளிகளில் தமிழ் மொழிக்கே முக்கியத்துவம் கிடையாது. நம்மளோட குழந்தைகளில் வந்து தமிழில் இது என்னம்மா 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைன்னு கேட்டால் எங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி கொஞ்சம் தெரியும், தமிழ் இப்போ தான் அதெல்லாம் மேலே அந்த கீ போடுறதுக்கெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது அந்த தனியார் பள்ளிகளுக்கு வந்து தமிழ் வந்து முக்கியம் இல்லை அப்படிங்கும்போது இதுக்கு எதிராக தமிழக அரசு வந்து தமிழ் தமிழ் தமிழ்னு பேசக்கூடிய தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க? அப்போது அங்கேருந்து படித்து வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே தான் இன்னைக்கு வந்து ஆசிரியர் வேலைக்கு வரும்போது அவங்களுக்கு தமிழ் தெரியலை. இவங்க தமிழ் தெரியாமல் வந்து அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கும்போது தமிழ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே யோசிங்க. அதுதான் இந்த 85,000 பேர் ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. மற்ற மொழி பாடம்னா வந்து பிரச்சனை இல்லை சார். அதில் வந்து இப்போ ஒரு போட்டி தேர்வு போது ஃபெயில் ஆகிறதுன்றது நார்மல் தான். பட் தமிழில் வந்து இத்தனை பேர் ஃபெயில் ஆகிறது தான் வந்து இவ்வளோ ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆட்சியில் வந்து நிறைய தமிழுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதா முதல்வர் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவங்க நடத்தக்கூடிய ஒரு போட்டி தேர்வில் இந்த மாதிரியான நிகழ்வு வந்து ஆட்சியினோட குறைபாடாக பார்க்கலாம். கண்டிப்பாக என்னன்னா, தமிழ் மொழி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சர்ச்சை நடக்கும் போதோ இல்லைன்னா அவங்களுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் பூகம்பமாக வெடிக்கும் படும்போது இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துடுறது. அந்த சட்டம் வந்து இப்போ அவங்களுக்கே கேள்வி ஆயிடுச்சு. என்ன 2028 கொண்டு வந்ததில் வந்து அரசு பணிகளுக்கு வந்து கட்டாயமாக தமிழ் படிக்கணும் அப்படிங்கிற, தமிழில் தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டாங்க.